ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்து மதத்தில் இறைவனை வணங்குற முறைக்கு நமஸ்காரம்னு பெயர். இந்த நமஸ்காரம் நிறைய வகைகளில் செய்யப்படுது. யார் யார் எப்படி நமஸ்காரம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். நாம் செய்யக்கூடிய நமஸ்காரங்கள் 5 வகையாக பிரிக்கிறாங்க. ஓரங்க நமஸ்காரம், 3 அங்க நமஸ்காரம், பஞ்சாங்க நமஸ்காரம், சாஷ்டாங்க நமஸ்காரம் மற்றும் அஷ்டாங்க நமஸ்காரம் அப்படின்னு வணங்கும் பொழுது உபயோகிக்கிற உடல் அங்கங்களை பொறுத்து பெயரிடப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நமஸ்காரத்தை பற்றியும் நாம் விளக்கமாக பார்க்கலாம். ஓரங்க நமஸ்காரம், வழிபடுபவர் தன்னோட தலையை மட்டும் குனிந்து வழிபாடு செய்கிறதுக்கு பேர் ஓரங்க நமஸ்காரம் சொல்கிறோம். அடுத்ததா 3 அங்க நமஸ்காரம், வழிபடுபவர் தலை மேல தன்னோட 2 கைகளையும் கூப்பி வழிபடுவது 3 அங்க நமஸ்காரம். அடுத்ததா பஞ்ச அங்க நமஸ்காரம், வழிபடுபவர் தன்னோட தலை, கைகள் மற்றும் முழந்தாள்கள் ஆகிய 5 அங்கங்கள் மட்டும் தரையில் படுற மாதிரி வழிபாடு செய்கிறதுக்கு பேர் பஞ்சாங்க நமஸ்காரம். அடுத்ததா அஷ்டாங்க நமஸ்காரம், ஒருவர் தன்னுடைய உடலின் 8 அங்கங்கள், அதாவது கால் விரல்கள், முழங்கால்கள், வயிறு, மார்பு, முழங்கைகள், தாடை, மூக்கு, நெற்றி ஆகியவை தரையில் படும்படி முழுமையாக விழுந்து வணங்குதல் அஷ்டாங்க நமஸ்காரம். அடுத்ததா சாஷ்டாங்க நமஸ்காரம், ஒருவர் தன்னுடைய உடலின் 6 அங்கங்கள் மட்டும், அதாவது கால் விரல்கள், முழங்கால்கள், கைகள், தாடை, மூக்கு, நெற்றி ஆகியவை தரையில் படும்படி முட்டி போட்டு விழுந்து வணங்குதல் சாஷ்டாங்க நமஸ்காரம். நமஸ்காரத்தோட தத்துவத்தை பார்க்கலாம். என் செயல் ஆவது யாதொன்றுமில்லை, எல்லாம் உன் செயல் என்று இறைவனை சரணாகதி அடைவதே நமஸ்காரத்தின் தத்துவம். கோயிலுக்கு போனோம்னா கோயில் வளாகத்தில் எல்லா இடங்கள்லையும் நமஸ்கரிக்க கூடாது. கோயில் கர்ப்பகிரகம் வடக்கு நோக்கியோ அல்லது மேற்கு நோக்கியோ இருந்தால் கொடிமரத்தோட இடது பக்கமாக நமஸ்காரம் செய்யணும். கர்ப்பகிரகம் தெற்கு நோக்கியோ அல்லது கிழக்கு நோக்கியோ இருந்தால் கொடிமரத்தோட வலது பக்கமாக நமஸ்காரம் செய்யணும். அபிஷேகம் அல்லது நிவேதனம் செய்யும் நேரங்களில் நமஸ்காரம் செய்கிறத தவிர்க்கணும். ஆண்கள் எப்பொழுதுமே அஷ்டாங்க நமஸ்காரம் சொல்லப்படுற 8 அங்க வணக்க முறையை செய்யணும். பெண்கள் எப்பொழுதுமே பஞ்சாங்க நமஸ்காரம் சொல்லப்படுற 5 அங்க வணக்க முறையை பெண்கள் கடைபிடிக்கணும். சாஷ்டாங்கம் சொல்லப்படுற 6 அங்க வணக்க முறையை யோகாசன சூரிய நமஸ்கார பயிற்சியின் போது கடைபிடிப்பாங்க. கால்களை தொட்டு வணங்குற நமஸ்கார முறையை தெய்வங்கள், தாய், தந்தை, குரு மற்றும் சான்றோர்கள் ஆகியோருக்கு மட்டுமே செய்யணும். தெய்வங்களோட கால்களை தொட்டு வணங்கும் போது இறைவனிடம் சரண் புகுதல் அப்படிங்கிற தத்துவத்தை குறிக்குது. மற்றவர்களோட கால்களை தொட்டு வணங்கும் போது வெவ்வேறு தத்துவங்களை உள்ளடக்கி இருக்கு. ஒரு சின்ன உதாரணத்தையும் பார்க்கலாம். போக வேண்டிய ஊருக்கு வழி தெரியலைன்னா வழி தெரிந்த ஒருவர் கால்களோட தடங்களை பின்பற்றி சென்றாலே போதும், நாமும் அந்த ஊரை சென்றடையலாம். அதுபோல வாழ்க்கையில் சிறந்தவர்களோட அறிவுரைகளையும் கருத்துக்களையும் போதனைகளையும் நாம் பின்பற்றி வந்தாலே வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். இதுவே கால்களை தொட்டு வணங்குற முறையோட தத்துவம். எல்லாருடைய கால்களையும் விழுந்து வணங்குறது சரியான முறை கிடையாது. எல்லா வகையான மனிதர்களுக்கும் நமஸ்கார முறையில் மரியாதை தரணும். ஆனால் கால்களை தொட்டு வணங்குற முறை தெய்வம், தாய், தந்தை, குரு மற்றும் சான்றோர் ஆகியோருக்கு மட்டுமே உரித்தானது. நமஸ்காரம் செய்யும் பொழுது நமஸ்காரம் செய்பவருடைய தலை எப்பொழுதுமே கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி இருக்கும்படி நமஸ்காரம் செய்ய வேண்டும். இந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இது போன்ற ஆன்மீக விஷயங்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்லதே நடக்கட்டும், நன்மையை பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.